வணக்கம் நண்பர்களே. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் இன்று. பொதுவாக சில தலைவர்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறும்பொழுது அவர்கள் செய்த செயல்கள், அது சமுதாயத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள், சமூகத்தில் என்ன தாக்கங்களை ஏற்படுத்தியது, அரசியல் சமூகமாக இருக்கலாம், சினிமா உலகமாக இருக்கலாம், பொது தொண்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், அரசியல் வேறு பொது தொண்டு வேறு, எதுவாக இருந்தாலும் தாக்கங்களை பற்றி நினைவு கூறுவார்கள். ஆனால் இப்படி ஒரு சாத்தான்களின் கூட்டத்தை விட்டு சென்றாரே அம்மா என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. காரணம், ஜெயலலிதாமையார் உயிரோடு இருக்கும் வரை பணத்தை சூறையாடுவது எப்படி, அதிகார மையத்தை கையகப்படுத்தி அதிகார மையத்தை கைப்பற்றி அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பது எப்படி, இது போன்ற செயல்களை செய்தவர்கள் தான் சசிகலா அண்டு குரூப். இவர்கள் சில நன்மைகள் சொல்லுவாங்க. அது நடந்தபோது நாங்கள் இருந்தோம், அவங்க கூட இருந்தோம், இது நடந்தபோது கூட இருந்தோம். நீங்கள் யாருமே இல்லாட்டி கூட யாராவது இருப்பாங்க. ஏன்னா அந்த அம்மா யாரையும் நம்பி தன் வாழ்க்கையை சார்ந்து இருந்ததில்லை. அம்மையார் ஜெயலலிதா யாரையும் சார்ந்து வாழ்ந்ததில்லை. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. கிடச்சது ஒரு பிடின்னு போட்டு அந்த அம்மாவை ஜெயிலுக்கு தள்ளி அவமானப்படுத்தி ஜெயலலிதா அம்மையாருடைய வாழ்க்கையை சீரழித்தது. கூடவே பயணம் செய்தோம் என்றதால் அவர்கள் நண்பர் தோழி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. கூட இருந்தே குழி பறித்திருக்கிறீர்கள், கூட இருந்தே அவர்களுக்கு அதை குழி பறித்திருக்கிறீங்கன்னா நிஜமாக அவங்களுக்கு விஷம் கொடுத்து தான் கொள்ளணுன்ற அவசியம் அல்ல. நீங்கள் தீய சிந்தனைகளை அவர்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள், நிர்பந்தப்படுத்தி இருக்கிறீர்கள். இப்போ என்ன பண்ணிட்டீங்க, போய் சேர்ந்ததுக்கப்புறம் அம்மையார் போய் சேர்ந்தாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கிருக்கீங்க, புதுக்கட்சி. அதெல்லாம் பேசுகிறதே டைம் வேஸ்ட்டு, அது வேறு. ஆனால் இந்த பணம், அதை தான் நான் சொல்ல வந்தேன். சிறைச்சாலைகள் எல்லாரையும் திருத்தும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி திருந்தலை. இன்னமும் பணம் கையில் இருக்கிறது. இல்லைன்னா ஒரு கட்சி மாநாடு, ஒரு கூட்டம் நடத்த முடியுமா? அல்லது இவங்க கூட இருக்கிறவங்களில் ஒரே ஒருத்தர் சித்தாந்தவாதின்னு சொல்லுங்கள். இவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல, சித்தாந்தம்னு ஒன்று இருக்குமானே எனக்கு தெரியல. பணம் இருக்குன்ற ஒரே காரணத்தினால் புதுக்கட்சி குழப்பம். தன்னுடைய தோழி, இத்தனை வருஷமாக நம்ம கூட இருந்து இறந்து போனவங்களுடைய தோழி யாரோ ஒருத்தர் தலைவராக இருக்கார், அது பொறுக்க முடியாமல் தான் அதை அழிக்கணுன்றதுக்காக ஒரு கட்சி. அந்த கட்சி அழிஞ்சு போச்சுன்னா பழனிசாமி தான் குறி வச்சோம்பாங்க. கட்சியில் அழிஞ்சு போகுது. ஸோ சிறைச்சாலைக்கு சென்றும் திருந்தாத ஜென்மங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா, முதல்ல இந்த அம்மா அட்டப்படத்தில் போடுங்க, புத்தகம் நல்லா விற்கும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.